ஓகே. தாமஸ் பிராங்கோ சார் இணைப்புல இருக்கீங்களா? ஆமா இருக்கிறேன். தாமஸ் பிராங்கோ சார், நீங்க ஆடியோல தான் இருக்கிறீங்க சார். இந்த சட்டம், திஸ் ஆக்ட் ஷால் அப்ளை டு ஆல் மணி லெண்டிங் என்டைட்டிஸ் ஃபங்க்ஷனிங் இன் த ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு except banks, non-banking financial companies registered with the Reserve Bank of India, cooperative banks and cooperative societies. சார் இதுக்கு என்ன சார் அர்த்தம்? சார் இந்த சட்டம் கொண்டு வந்திருக்கக்கூடிய நோக்கம் மிக நல்ல நோக்கம். சரி. இன்றைக்கு கந்துவட்டிக்காரர்கள மாட்டிக்கிட்டு நிறைய பெண்கள், சின்ன சின்ன தொழில் செய்பவர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் அது ஒரு பெரிய அளவுல இருக்குது. சமீபத்தில் அகில இந்திய ஜனநாயக மாதர் சங்கம் சார்பாக ஒரு ஆய்வு நடத்தி இருக்கிறாங்க. அந்த ஆய்வுல பார்க்கும்போது இந்த நுண்நிதி நிறுவனங்கள்னு சொல்லக்கூடிய நிறுவனங்கள் நிறைய வட்டி வாங்குறாங்க, மிரட்டுறாங்க, பண்றாங்க, வீடுகள்ல வந்து கலாட்டா பண்றாங்க, பாத்திரங்கள் எடுக்கிறாங்க. இந்த மாதிரிலாம் பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு. அந்த விதத்துல இந்த சட்டம் கொண்டு வந்திருக்கக்கூடிய நோக்கம் என்பது மிகச்சிறந்த நோக்கம். ஆனா அதுல ஒரு பெரிய தவறு நடந்திருக்குது. அது முழுமையாக கொஞ்சம் முன்கூட்டியே சம்பந்தப்பட்ட இதுல கூடுதலாக செயல்படக்கூடியவங்களோட அவங்க ஒரு கலந்தாலோசனை நடத்தி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க இப்ப சொன்னீங்க இல்லையா, எக்ஸப்ட் பேங்க்ஸ், non-banking financial companies, cooperative banks, cooperative society. அதுலதான் சிக்கல். இந்த தவறு கர்நாடகாவில் கொண்டு வந்த ஒரு சட்டத்திலையும் கொண்டு வந்திருக்கு. கர்நாடகாவில் அதை மாற்றணும்னு சொல்லி கோரிக்கை எழுப்பப்பட்டிருக்கு. இந்த எக்ஸப்ட்னு சொல்லும் போது என்ன ஆயிருதுன்னு சொன்னா, ரிசர்வ் பேங்க்ல கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய என்பிஎஃப்சிஸ் சொல்லக்கூடிய வங்கிகள் அல்லாத நிதி நிறுவனங்கள், அதேதான் மைக்ரோ பைனான்ஸ் இன்ஸ்டிடியூஷன். இன்னைக்கு மைக்ரோ பைனான்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாமே நான் பேங்கிங் பினான்சியல் கம்பெனிஸ் என்ற சட்டத்தின் கீழாக வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ரிசர்வ் பேங்க்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சரி, புரியுது. நான் எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன். தமிழ்நாட்டுல நிறைய கடன் கொடுக்கக்கூடிய இந்த நிறுவனங்கள் எது? முத்தூட் பைனான்ஸ், மணப்புரம் பைனான்ஸ், சோழமண்டலம் பைனான்ஸ், எஸ்ஆர்எம் பைனான்ஸ், பஜாஜ் பைனான்ஸ். இது எல்லாமே நான் பேங்கிங் பினான்சியல் கம்பெனியாக பதிவு செய்யப்பட்டவை. இந்த கம்பெனிகள் தான் தவறுகள் செய்யக்கூடியவைகளாக இருக்கிறது. இது இல்லாம கந்து வட்டி வாங்கக்கூடியவை பான் புரோக்கர் இருக்கா, அந்த பான் புரோக்கர் நகையை வாங்கி சீட்டு கடனை கொடுக்கிறா, அது வேற. அதுல பெரிய சிக்கல் கிடையாது. அப்போ இந்த எக்ஸப்ஷன் கொடுத்திருக்கிறதுல என்பிஎஃப்சின்றதை கட்டாயமாக எடுக்க வேண்டும். All MFIs are registered as non-banking financial companies. So அதனால இந்த சட்டத்தை நிறைவேற்றுவதற்கு முன்னால அதுல ஒரு கரெக்ஷன் போட்டு அந்த எக்ஸப்ஷன்ல என்பிஎஃப்சின்றதை கட்டாயமாக எடுக்கணும்ன்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். ஓகே சார், இத பார்த்த ரெண்டாவது இவங்க ஏதோ அவசரத்துல இவங்க இதை கொண்டு வந்திருக்கிற நோக்கம் என்னன்னு நினைக்கிறேன்னா, ஒன்றிய அரசு ஒரு புதிய சட்டத்தை நிறைவேற்றுவதற்காக மாநிலங்களுக்கெல்லாம் அதை வந்து நகல் அனுப்பி இருக்கிறாங்க, வரைவு நகல்னு சொல்லி. அந்த சட்டத்தினுடைய பேரு பேனிங் அன்லாஃபுல் லெண்டிங் ஆக்டிவிட்டிஸ் பில். சட்டத்துக்கு புறம்பாக கடன் கொடுக்கக்கூடிய அமைப்புகளை தடை செய்வதற்கான சட்டத்திற்கான வரைவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை கொண்டு வந்தாச்சுன்னு சொன்னா இப்ப செயல்பட்டு இருக்கக்கூடிய சுய உதவி குழுக்கள் கூட செயல்பட முடியாது. இப்ப இருக்கக்கூடிய நிறுவனங்கள் எல்லாம் இப்ப என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, நான் சில அமைப்புகளுக்கு ஆலோசகராக இருக்கிறேன். சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் எல்லாம் கூப்பிட்டு என்ன சொல்றாங்கன்னா, இந்த அமைப்புகளை எல்லாம் நீங்க நான் பேங்கிங் பினான்சியல் கம்பெனி எம்எஃப்ஐ ஆக ரெஜிஸ்டர் பண்ணிருங்கன்னு சொல்றாங்க. சரி, அதை ரெஜிஸ்டர் பண்ணணும்னா நீங்க 7 கோடி ரூபாய் உங்களுக்கு மூலதனம் இருக்கணும். சரி. இந்த சுய உதவி குழுக்களுடைய கூட்டமைப்புகள் பெண்கள் சேமிக்கக்கூடிய கொஞ்சம் 100 ரூபாய் 200 ரூபாய் சேமிக்கிறத வச்சு
அதுல இருந்து கடன் கொடுக்கக்கூடிய அமைப்புகள். ஆ, அவங்களுக்கு நீங்க 7 கோடி ரூபாய் கொண்டு வருங்க மூலதனம்னா அது சாத்தியப்படாது. சரி அதை தவிர்ப்பதற்காக தமிழக அரசு இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். சரி 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 ஆனா அதுல ஒரே ஒரு இதுன்னு சொன்னா, அந்த எக்ஸப்ஷன் கிளாஸ் மட்டும் கரெக்ட் பண்ணியாச்சுன்னு சொன்னா ஆ, இந்த சட்டம் என்பது சரியாக இருக்கும். Okay. நீங்க அனுப்பின சட்டத்தினுடைய நகல் நான் முழுமையா படிச்சுட்டேன். ஓகே. இந்த ஒரு ஷரத்து தான் மிகப்பெரிய பிரச்சனையாக அதுதான் இருக்கு. சார் எங்களுக்கும் இதா இருந்தது. அதனால தான் நாங்களும் இன்னைக்கு இதை தலைப்பாகவே எடுத்தோம். சார் நம்ம பேசலாம் சார். தாமஸ் பிராங்கோ சார், தாமஸ் பிராங்கோ சார் இணைப்புல இருக்கீங்களா? இருக்கிறேன் சார். தாமஸ் பிராங்கோ சார், இது வந்து இப்ப நீங்க ஏற்கனவே குறிப்பிட்டது போல இவங்க எல்லாமே நான் பேங்கிங் இன்ஸ்டிடியூஷன் அடிப்படையில், நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனா சார் அதுக்கு பேரு? அதுல தான் இந்த பெரும்பாலான மைக்ரோ ஃபினான்ஸ் நிறுவனங்கள் எல்லாமே இருக்கிறது சார். இப்ப அரசாங்கத்தினுடைய இந்த எக்ஸப்ட்ங்கிற அந்த வார்த்தையின் காரணமாக ஒருவேளை அந்த எம்ப்ளாயிஸ் போய் ஏதோ ஒன்னு தொல்லை பண்ணா அவங்களை இந்த சட்டம் கட்டுப்படுத்துமா கட்டுப்படுத்தாதா சார்? கட்டுப்படுத்தாதுன்றதுதான் இப்ப அந்த சட்டத்துல இருக்கக்கூடிய விலக்காக இருக்கிறது. ஓகே ஓகே ஓகே. இதுல கூட ஒரு விஷயம் முக்கியமா நான் சொல்ல விரும்புறது என்னன்னா, இந்த சட்டத்துல கூடுதலாக என்ன ஒண்ணு கொண்டு வர வேண்டியது என்னன்னு சொன்னா, சரி, அதிகபட்ச வட்டி எவ்வளவு வசூலிக்கலாம். இன்னைக்கு ஒரு சீலிங் இல்ல. நான் பேங்கிங் பினான்சியல் கம்பெனிக்கு ரிசர்வ் பேங்கே இப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா, அவங்க எவ்வளவு வட்டி வசூலிக்கலாம் அப்படின்றத அவங்களே முடிவு செய்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. முன்னால ஒரு சீலிங் இருந்தது. இப்போ 24%, 36%, 40% கூட வசூலிக்கிறாங்க. அப்போ அதிகபட்ச வட்டி இவ்வளவுதான் வாங்கலாம் அப்படின்றத மாநில அரசு ஒரு சீலிங் கொண்டு வரணும். இது ஆந்திராவில் ஒரு தடவை கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு அமுல்ல இருக்குது. அங்க 24% மேல வட்டி வாங்க முடியாது. இந்த சீலிங் இங்க இல்ல. இது ஒண்ணு. ரெண்டாவது, நீங்க சொன்னீங்க இல்லையா, அந்த நிறுவனங்கள் வந்து புரோக்கர் மாதிரி வந்து வேற ஆளை வச்சு வேலை செய்துட்டு இருக்காங்கன்னு சொல்லி, இந்த இடைத்தரகர்கள் தான் ஊழியர்கள் என்ற பேர்ல போறாங்க. ஆனா உண்மையில அவங்க பேங்க் ஊழியர்கள் இல்ல, அதை அவுட் சோர்ஸ் பண்ணிருக்காங்கன்றது அது வந்து ஒரு மிகப்பெரிய உண்மை. அது வந்து பெரிய பாதிப்பை உருவாக்குது. அதுல குறிப்பா நான் ஒரு இதை சுட்டி காட்ட விரும்புறது என்னன்னு சொன்னா, இந்த நாட்டிலேயே மிகப்பெரிய கடனாளியாக இருக்கக்கூடிய அதானி கேபிட்டல் என்ற நிறுவனத்திற்கும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கும் ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கிறது. அதுக்கு வந்து ரிசர்வ் பேங்க் அனுமதிச்சிருக்குது. அதுக்கு கோ லெண்டிங் மாடல்னு சொல்றாங்க. வாரம் யாரு கடன் வாங்குறதுன்றத பாக்குறது அதானி கேபிட்டல், போட்டோ எடுக்கிறது அதானி கேபிட்டல், அப்ளிகேஷன் ஃபில் பண்றது அதானி கேபிட்டல், பணம் கொடுக்கறது மட்டும் பேங்க், வசூல் பண்றது அமைப்பு. அப்போ அப்படி பண்ணும்போது அவங்க செய்யக்கூடிய தப்பு யாரு தட்டி கேட்கறது? இவங்க எல்லாம் சட்டப்படி செய்யக்கூடியது சரின்னு இல்லையா? நம்ம மூத்த சகோதரி ஆண்டாள் பிரியதர்ஷினி அவர்கள் அழகாக சுட்டி காட்டினாங்க, இந்த நாட்டுல பெரும்பணக்காரர்களுக்கு கொடுக்கக்கூடிய கணக்குகள்ல இருக்கக்கூடிய கடன்கள் ஹேர் கட், முடிவெட்டுதல் பேர்ல ஏராளமான தள்ளுபடி நடந்துகிட்டு இருக்கு. ஆனா சுய உதவிகளுக்கு கொடுக்கக்கூடிய கடன்களுக்கு மட்டும் இப்படிப்பட்ட ஒரு அதிகபட்ச வட்டி இவ்வளவுதான் வாங்க ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் இருக்கிறதுனால அது ஒரு பெரிய பாதிப்பை உருவாக்கி கொண்டிருக்கிறது. அதையும் சேர்த்து இந்த மாநில அரசு கணக்குல எடுத்துக்கிடணும்ன்றத நம்ம சத்தியம் டிவியினுடைய பரிந்துரையாக போக வேணும்னு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஓகே சார்.